100 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்ப்பரித்து பொங்கும் பாலாறு எங்கு தோன்றுகிறது? அதன் பாதை எத்தனை நீளமானது? பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் நந்திதுர்கத்தில் உள்ள மலைகளின் ஊற்றில் உருவாகிறது பாலாறு. கர்நாடக மாநிலத்தில் 93 கிலோமீட்டர் தூரமும், ஆந்திராவில் சாந்திபுரத்தில் அடியெடுத்து வைத்து 33 கிலோமீட்டர் தூரமும் என 126 கிலோமீட்டர் தூரம் மலைகளுக்கு நடுவே காட்டாறு போல பாயும் பாலாறு தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே புல்லூர் என்ற இடத்தில் அடியெடுத்து வைக்கிறது. இங்கிருந்து பறந்து விரிந்து ஓடும் பாலாறு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் வழியே சுமார் 222 கிலோமீட்டர் பயணித்து வயலூரில் கடலில் கலக்கிறது. கர்நாடகத்தில் பாலாற்றின் குறுக்கே 3 பெரிய தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. 33 கிலோமீட்டர் மட்டும் பயணிக்கும் ஆந்திராவில் பாலாற்றின் குறுக்கே 29 தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. 222 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் தமிழகத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவை அடுத்த அணைக்கட்டு பகுதியில் ஒரு தடுப்பணையும், காஞ்சிபுரத்தில் ஒரு தடுப்பணையும் மட்டுமே உள்ளன. தமிழகத்தில் பாலாற்றை நம்பி சுமார் 4 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலம் உள்ளது. பிரதான பயிராக நெல், கரும்பு, வாழை உள்ளது. தஞ்சைக்கு அடுத்தபடியாக அதிகம் நெல் விளையும் பகுதி என்பதால் 2ஆம் நெற்களஞ்சியம் என்றும் அழைக்கப்பட்டது வேலூர். ஆனால் பாலாற்றின் வறட்சி காரணமாக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 4 லட்சம் தென்னை மரங்கள் அழிந்துள்ளன.